ஹலோ ஹால், இன்றைக்கி நாங்கள் சார்ஜா டெசர்ட் ஜூ போனோம். அது எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு டிக்கெட் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து அடல்ட்டுக்கு மட்டும்தான் ப்ரைஸு. சில்ட்ரனுக்கு 12 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ப்ரைஸ் 2080. அதுக்கப்புறம் அங்கே ஒரு லொக்கேஷன் மேப் கொடுத்துருந்தாங்க. அதில் 4 இருந்தது. ஃபஸ்ட்டு நாங்கள் போனது சைல்டு ஃபார்ம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மியூசியம், அதுக்கப்புறம் பொட்டானிக்கல் கார்டன், லாஸ்ட்டாக தான் வந்து அரேபியன்ஸ் வைல்ட் லைஃப் சென்டர். அங்கே தான் வந்து டைகர் எல்லாம் இருக்கும். அது நல்ல ஸ்பாட் அது. ஆனால் நம்மளால் வந்து ஃபுல்லாக பார்த்து முடிக்க முடியாது. இட்ஸ் டேக் எ டைம். அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணோம், அந்த டிக்கெட்டுக்கு வந்து வேலிடிட்டி கொடுத்தாங்க, 2 மந்த் வரைக்கும் வேலிடிட்டி. ஸோ ஓகே, நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் தான் சைல்டு ஃபார்ம் ஏரியா. அதில் போய் நம்ம ஃபஸ்ட்டு அங்கே என்ட்ரிலே டிக்கெட் வாங்கிக்கணும். என்ட்ரிலே டிக்கெட் வாங்கிட்டு இங்கே உள்ள என்ட்ரு ஆகும்போது அந்த டிக்கெட்டில் அவங்க பஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அரைகுறையாக பார்த்தாலும் உள்ளே போக முடியாது. ஸோ ஒன்று பார்த்தாலும் ஃபுல்லாக பார்க்கணும். அதனால வந்து ஒரு ஏரியாவுக்கு போய்ட்டு நாங்கள் வந்து என்ட்ரி டிக்கெட்டில் பஞ்ச் பண்ணியாச்சு. சில்ட்ரன் ஃபார்மில் இங்கே நிறையா ப்ளே ஏரியா இருந்தது. அவங்க சில்ட்ரன் வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ஃபார்ம் அனிமலை வந்து கிளாரிட்டியோடு நல்லா கொடுத்துருந்தாங்க. அது சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே இந்த வியூவு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நாங்கள் போன இடம் ஃபஸ்ட்டு லவ் பேர்ட்ஸ் இருந்தது. லவ் பேர்ட்ஸ் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அது நல்லா ஆக்டிவிட்டியாகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ஈமுக்கோழி இப்போ இருந்துச்சு. அங்கே ஈமுக்கோழி பார்த்தோம். நம்ம எல்லாத்துக்கும் வந்து ஃபீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவை பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக சூப்பராக இருந்துச்சு. இந்த ஏரியாவே பார்க்க சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல மைண்ட் வந்து நல்லா ரெஃப்ரெஷ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கோட்டு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு மாடு வச்சுருந்தாங்க. இதில் வந்து பால் எப்படி கறக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு தக்ஷிதா எழுத வரவே இல்லை. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணாங்க, ட்ராப்பாக தான் வந்துச்சு. அதுக்கப்புறமா பீகாக் பார்த்தோம். அது நல்லா ஃபெதரை விரிச்சிட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு. அது பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் இந்த கேம் மாதிரி இருந்துச்சு. அதை சும்மா தக்ஷிதா ரொட்டேட் பண்ணி பார்த்தப்போ அங்கே வந்து கோட்டு தான் வந்துச்சு, வேறு எதுவும் வரலை. அதுக்கப்புறம் கேமல் எங்களை நோக்கி வந்துட்டு இருந்துச்சு. சரி நம்ம போய் பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்துட்டு தக்ஷிதா அதுக்கு ஃபீட் பண்ணாங்க. தக்ஷிதா அது சாப்பிட்டதும் அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், இந்த ஃபார்மில் அவ்வளோதான், பார்க்க வேறு எதுவும் இல்லை பெருசாக. அதுக்கப்புறம் அவங்க ப்ளே ஏரியாவுக்கு போயிட்டாங்க. அங்கே நிறையா ப்ளே ஆக்டிவிட்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே ஜைலோஃபோன்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வச்சு அவங்க ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான். எங்கள் சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.